அடுத்து துலாம் சார். துலாமுக்கு வாராகி, சூலினி, பிரித்திங்கிரா, அது போல் உக்கிரதெய்வம், நரசிம்மர், இது போல் உக்கிரதெய்வ வழிபாடு. ஸ்கின் அலர்ஜி, ஜாயின்ட் பெயின்ஸ் கொஞ்சம் பார்த்துக்கணும். துலாத்துக்கு ரொம்ப நல்லா இருக்கும். ஆனால் பெற்றோர் பெரியோருடைய தேக ஆரோக்கியம் கவனமாக பார்த்துக்கணும். துலாத்துக்கு அதில் மட்டும் தொழில் மாற்றம் நிச்சயமாக வரும். ஓகே. உத்தியோக மாற்றம் வரும், வியாபார மாற்றம் வரும், படிப்பு வரும், 10 ரூபாவது இன்க்ரிமெண்ட் அதிகமாகும், ப்ரமோஷனுடைய இதெல்லாம் மாறும், பதவி உயர்வு கிடைக்கும். அரசாங்க உத்தியோகத்தில் ரொம்ப நாளாக கஷ்டப்பட்டிருந்த துலா ராசிக்காரர்களுக்கு சக்ஸஸ் ஏற்படும். அதே போல் சுபகாரியத்தில் இருந்த சிக்கலெல்லாம் கண்டிப்பாக சித்திரை மாதத்துக்குள்ளே தீரும். பிள்ளைகள் விஷயத்தில் ஏற்றம் ஏற்படும். 5ஆம் இடத்தில் ராகு இருப்பதனால் பூர்வ புண்ணியத்தில் தோஷமில்லாமல் பார்த்துக்கொள்வதற்கு அபிராமி அந்தாதி பாடல் 40, 59, 75 கேட்பதோ சொல்வதோ நன்மை தரும். அதை மட்டும் விட்டு விடாதீர்கள். அதே போல் குரு 6ஆம் மாதம் வரைக்கும் உங்களுக்கு மிதுனத்தில் இருப்பதனால் கண்டிப்பாக பசுமாடுகளுக்கு உணவளிப்பது புதன்கிழமையில் பெரிய அளவுக்கு சந்தோஷத்தையும் பெரிய அளவுக்கு அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும். அது பெரிய பலத்தை கொடுக்கும். அதை மட்டும் கொஞ்சம் துளாராசிக்காரர்கள் பார்த்துக்கொள்ள வேண்டும். யோக பலங்கள் அதிகமாக ஏற்படக்கூடிய ராசி, தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டம், கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் காப்பாற்றக்கூடிய அதி அற்புதமான அமைப்பு. அதாவது 2025ஆம் ஆண்டும் நல்லா இருக்குது, 2026ஆம் ஆண்டும் நல்லா இருக்குது. அதே சமயம் ஏன்னா சனி 6ஆம் இடத்துல 25 இருந்து பாதி இருக்கார், 26ல் இருக்கார், 27லையும் இருக்கார். ஸோ சனி தான் ரொம்ப முக்கியம். சத்ரு ஜெயம், பணவரவு, இன்வெஸ்ட்மெண்ட், இன்டீரியர், வீடு, வண்டி வாகனம் நிச்சயமாக அதிகமாக மாற்றக்கூடிய ராசி துலாம் வரும். அப்போது ரொம்ப நாள் கனவுகள் நிறைவேறக்கூடிய ராசி. தெய்வீக பயணங்கள், தெய்வ காரியங்கள், காசி போகிறது, ராமர் கோயில் போகிறது, அயோத்தி போகிறது, கைலாஷ் போகிறது, எல்லா ஊரத்துக்கும் போகிறதுக்கு. அதுபோல் யாத்திரையில் நிறைய பேர் இவங்களே கூட்டின்னு போகிறது, நல்ல நண்பர்கள் கிடைப்பது, பிள்ளைகள் விஷயத்தில் இந்த மன வருத்தம் தீர்வது, குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்கிறது, துணை அதாவது கணவன் அல்லது மனைவி உங்களை அப்படியே தாங்கி பிடிப்பது, காதல் அமைப்பில் அனுகூலங்கள் காணப்படுவது. இதோட வேற என்ன வேணும்? ஹெல்த் பார்த்துக்கணும். துலாமில் சனி உச்சம் பெற ராசி. இந்த வருஷம் இல்லை, எந்த வருஷமும் எக்ஸசைஸ் பண்ணாத துலாம் டிப்ரெஷன் போய் தான் தீரும். ஓகே ஓகே சார். வேர்வை வரணும், தோப்பு காரணம் போடணும், யோகா பண்ணணும், நிறைய ப்ரோபயாட்டிக் டயட்டுன்னு இருக்கும், அதெல்லாம் யூடியூப்பில் பாருங்கள், இல்லை உங்கள் டாக்டர்கிட்ட கேளுங்க. ப்ரோபயாட்டிக் அதிகமாக எடுக்கணும். இல்லைன்னா துலாத்துக்கு சனி உச்சம் பெறுகிறான். 4க்கும் 5க்கும் உரிய சனி உச்சம் பெறுவதனால் வயிறு கடமுடாம். அதிகமான பெண்களுக்கு வயிற்றில் ப்ராப்ளம். இதுதான் பார்த்தோம். ஓகே சார்.